இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய ட்ரால்ஸ் வந்துச்சு. நான் பார்த்தேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்னடா தொழுகு தெரியாமல் தொழுகிறாரு, என்ன இப்படிலாம் தொழுவாங்களா, அரசியலுக்கு வேண்டி பண்ணுறாங்க. ஓகே, தொழுகு தெரியாமல் தொழுகிறாங்க சொல்கிறீங்க. இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா? இந்த வீடியோவில் அவர் குனியும் போது அவருக்குள்ளே இருந்த அந்த சாமியோட மாலையோ இல்லை அந்த கிறிஸ்டியனோட கிராஸோ வெளியே வந்திருக்கு. அதை எடுத்துகிட்டு அந்த மனுஷன் உள்ளே போட்டு ஷர்ட்டை மாட்டிட்டு அதுக்கப்புறம் தொழுகு நின்னார். சரி, நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியாத மதத்துக்கு அந்த கோயிலுக்கோ இல்லை சர்ச்சுக்கோ, வேறு ஒரு கோயிலில் இருக்கிறவங்க சர்ச்சுக்கோ இல்லை மாஸ்க்குக்கோ வரும்போது தெரியாத விஷயத்த நம்ம பார்க்கும்போது தடுமாறதான் செய்யும். இந்த மனுஷன் காலையில் மதியானம் சாயந்தரம் வந்து நோன்பு திறந்து தொழுதுருக்காரு. அதை யாரும் பாராட்ட மாட்டீங்க. கேட்டால் அரசியலுக்கு இது பண்ணுறாருன்னு சொல்லுவீங்க. அரசியலுக்கே இருக்கட்டும், அவர் வந்து பண்ணாரா இல்லையா, அது நார்மலாக ட்ரால் பண்ணால் பரவாயில்ல. ஒரு மதத்தை இது பண்ணுற மாதிரி பயங்கரமாக ட்ரால்ஸ் போயிட்டுருக்கு. முட்டி போட்டது கிறிஸ்டியன் சொல்கிறானுங்க. என்னதான் இருந்தாலும் கிறிஸ்டியன்ஸை விட்டு கொடுக்க மாட்டார் விஜய் அப்படிங்கிறானுங்க. முக்கியமாக அந்த வீடியோவை ரிப்பீட்டடாக பாருங்கடா. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இந்த மனுஷன் இன்றைக்கி பண்ணது. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், அவர் முடிஞ்சு வெளியே போகும்போது அவ்வளோ கூட்டம் அவர் காத்துட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக 2026 ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். அதுக்கு இதுதான் முதல் சாட்சியாக இருக்கும். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.